நம்ம பார்க்க போற படத்தோட பேரு படையப்பா. அதுதான் படத்தோட பேரு. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்ப எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ இருக்காங்கல்ல. ஹீரோ வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர் தான் ஹீரோவா இருப்பாரு. அவருடைய அப்பாவா சிவாஜி கணேசன் இருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு பொறுப்புல இருப்பாரு. அந்த ஊர்ல ரொம்ப பஞ்சாயத்து பண்ற தலைவர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த ஊர பொறுத்தவரைக்கும் கல்யாணம் பண்றதுக்கு எப்படி அப்படின்னா, பெத்தவங்களோட சம்மதம் அது இருக்கணும். அத விட அதிகமா வந்து கட்டிக்க போறவங்களோட சம்மதம் இருக்கணும். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கும், மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கணும். இதுல யாருக்காவது ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னாலோ, இல்ல வீட்ல வற்புறுத்துறாங்க அப்படின்ற பேர்ல கல்யாணம் பண்ணாலோ, அந்த கல்யாணம் வந்து செல்லுபடி ஆகாது. அந்த கல்யாணத்த வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப அப்படிதான் வந்து இப்ப இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோட அப்பா வந்து கல்யாணம் நடத்தி வைக்க வருவாரு. அங்க மாப்பிள்ளைக்கு வந்து கேட்கும்போது சம்மதம்னு சொல்லிடுவாரு. பொண்ணு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அது கண் கலங்கி நிக்கும் அந்த பொண்ணு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பொண்ணோட அப்பா என்ன சொல்வாருன்னா, அதெல்லாம் சும்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லுவாரு. உடனே வந்து ஹீரோட அப்பா வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா, அப்ப முன்னாடி நடந்த விஷயங்கள காட்டுவாங்க. முன்னாடி வந்து அப்படிதான் விருப்பம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால, அந்த பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கிணத்துல விழுந்து இறந்து போயிடுவாங்க. அப்பத்திலிருந்தே சிவாஜி கணேசன் இருக்காருல்ல, அவரோட அப்பா தலைமுறைலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? எடுத்த முடிவு தான் இது. காலங்காலமா இத வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு முடிவு. கல்யாணம் ஆகணும் அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ளையோட சம்மதம் இருக்கணும். அப்படி அவங்க சம்மதம் இல்ல அப்படின்னா, அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்கல்ல, அந்த மாலை, புடவை எல்லாத்தையுமே வந்து அந்த கிணற தொறந்து பூட்டு பூட்டி வச்சிருக்காங்க அந்த கிணற. ஏன்னா விருப்பம் இல்லாதவங்க அதுல வந்து இது பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த மாதிரி பூட்டியே வச்சிருக்காங்க பல வருஷமா. அதுலருந்து விருப்பப்படுறவங்களுக்கு மட்டும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த கல்யாணம் தடைப்பட்டதுனால, அந்த ஜாமான்கள் எல்லாம் வந்துட்டு அந்த கிணத்துக்குள்ள போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிணற வந்து ஓப்பன் பண்ண சொல்லி, அதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டுடுறாங்க. அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து சௌந்தர்யா இருக்காங்களா, அவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்பு புத்துல வந்துட்டு கொஞ்சம் பால் ஊத்திட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு வந்து அங்கிருந்து திடீர்னு ஓட ஆரம்பிச்சுரும். அது ஓடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்களா, அவங்களும் இந்த படத்துல இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, இப்ப வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பாம்பு பாம்புன்னு பயந்து பயந்து ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த புத்து இருக்கு இங்க இருக்கிறதுனால தான் இந்த பாம்பு இங்க வருது. அந்த பாம்பையும் கொல்லுங்க, அந்த புத்தையும் இடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் வராததுமா ஆளுங்கள்ட்ட அந்த மாரி அவங்க அதிகாரம் பண்ணிடுவாங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த புத்த வந்து இடிக்கிறதுக்காக போயிடுவாங்க. உடனே வந்து இந்த சௌந்தர்யா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அவ்ளோ கெஞ்சுவாங்க. அது இடிக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு எவ்வளோ சொல்லுவாங்க. நான் சொல்றத செய்யுங்க அப்படின்னோனே, அவங்க போய் செய்ய போயிடுவாங்க. இவங்க அவங்கள்ட்ட கெஞ்சி பேசுறதுக்காக அவங்க கைய பிடிச்சு, அம்மா அதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லும்போது, கை எடு அப்படின்னு சொல்லுவாங்க. கை எடுத்தோனே அவங்க கண்ணத்துல ஓங்கி அறைவாங்க. வேலைக்காரி என் கைய பிடிச்சு பேசுற அளவு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி விட்டுட்டு அந்த வேலைய பார்க்க சொல்லுவாங்க. இவங்க பதறிக்கிட்டே நிப்பாங்க. எப்படியாவது இந்த பாம்ப காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருப்பாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இடிக்க வரும்போது, அவர் அப்படியே ஒரு உத விட்டுட்டு, அங்க தான் ஹீரோவோட என்ட்ரியா இருக்கும். இப்ப ஹீரோ வந்திருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டு, அந்த பாம்ப எடுத்து, அதுக்கு முத்தம் குடுத்து, அத கொஞ்சிட்டு, அதுக்கூட அத உள்ளேயே பத்திரமா வச்சுட்டு, அத இடிக்க வர்றவங்க எல்லாரையும் தவசம் பண்ணி போட்டுருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இத முடிச்சுட்டு அவர் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சௌந்தர்யா இருக்காங்களா, அந்த ஹீரோயின பார்ப்பாரு. பார்த்தோனே இவருக்கு பார்த்தோனே ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா, கையெடுத்து நன்றி சொல்லி சொல்லுவாங்க. அது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, இதுல இருந்தே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. ஹீரோ தைரியமா இந்த மாதிரி பண்ணதுனால ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்களா, அவங்களுக்கும் ஹீரோவ பார்த்த உடனே பிடிச்சு போயிடும். ஏன்னா, அவரும் நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டுலருந்து வந்தவர் தான். இவங்களும் படிச்சுட்டு வெளிநாட்டுலருந்து வந்தவங்க தான். அது அப்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு வர பார்ப்பாங்க. வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு இன்னும் வீட்டுக்கு வரல. அவர் ஊர்லேருந்து இந்த நேரம் வரேன்னு சொல்லியிருந்தாரு. எங்க இன்னும் ஆள காணோம் அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்க வீட்ல தேடிட்டு இருப்பாங்க. ஆனா, அவர் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பாட்டே முடிஞ்சிரும். இன்ட்ரோ சாங்கே வந்து ஹீரோக்கு முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வழியா அவர் வந்துட்டு சமாதானப்படுத்தி வச்சுருவாங்க. அவங்க அப்பா அவருக்கு அது ஊர் ஃபுல்லா அவர் வந்து எல்லாமே பண்ணுவாரு. ஆனா அப்பாவுக்கு வந்து ரொம்ப அடக்கமான புள்ளையா அவர் இருப்பாரு. அப்பாவும் ஒரு அதட்டுனா உடனே அவரால தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி தான் ரொம்ப பிரியமான ஒரு குடும்பமா இருப்பாங்க. என்னதான் ஹீரோவ எல்லாரும் முன்னாடியும் அதட்டுனாலும், ஹீரோட அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஸ்டைல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு தடவ அந்த மாரி ஸ்டைல்லாம் பண்ணி காட்டுன்னு சொல்லுவாரு. அவரும் பண்ணி காட்டுவாரு. அப்படியே அப்படியே அப்பா மகனுக்குள்ள ஒரு இதா போயிட்டு இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்களா, அவங்களோட அண்ணன தான் காட்டுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கட்சியில தான் அவர் இருப்பாரு. அவருக்கு இப்ப ட்ரெஸ் மாத்திட்டு வந்து துண்டு கேட்பாரு. அங்க வேலை செய்றவங்க வந்து ஒரு துண்டு குடுக்கும்போது, அவர ஓங்கி ஒரு அறைய போடுவாரு. இப்பதான் அந்த கட்சியில இல்ல, வேற கட்சியில இருக்கலாம். அந்த கட்சியோட துண்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க நினைச்சு நினைச்சு மாறுறீங்க. எந்த கட்சியில எப்ப இருக்கீங்கன்னு தெரியலன்ற மாரி அவர் பேசிப்பாரு. அதோட சரின்னு சொல்லிட்டு அந்த துண்ட வாங்கி மாட்டிட்டு இவர் வருவாரு. அப்பதான் இவங்க ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பிட வரமாட்டாங்க. அவங்க வந்தா தான் இவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப போய் கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, 6 அடியில அவ்ளோ பெரிய பாம்புன்ற உடனே என்னது பாம்பா அப்படின்னு எல்லாரும் பயப்படுவாங்க. பாம்புன்னு சொன்னதுக்கே இப்படி பயப்படுறீங்களே! அப்படி ஒரு பாம்ப கொஞ்சம் கூட யோசிக்காம புத்துக்குள்ளேயே கைய விட்டு எடுத்து முத்தம் குடுத்து இது பண்றான் ஒருத்தன் அப்படி இப்படின்னு உடனே, அது யாரா நம்ம ஊர்ல இந்த மாரி புதுசா ஆளுன்ற உடனே, அப்பதான் சொல்லுவாங்க, படையப்பா அப்படின்னு உடனே, படையப்பாவா? அவன் உன் மாமன் பையன் தாம்மா, உன் முறை பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து ஹீரோவோட அதாவது ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பாவா இருப்பாரு. அதெல்லாம் அந்த மாரிலாம் சொன்னோனே, இப்ப இவங்களுக்கு இன்னும் வசதியா போயிடும். ஓ! சொந்த முறை பையன் தானா, ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு நெனச்சுப்பாங்க. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல வந்து ஒரு ரோஸ் வந்து பூத்திருக்கும். அத பார்த்தோனே சௌந்தர்யா இருக்காங்களா, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். இத அவங்க அங்க தூரத்துல வரும்போது இவங்க பார்ப்பாங்க. ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்களா, அவங்களும் அத பார்ப்பாங்க. அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க கிட்ட வரதுக்குள்ள இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சௌந்தர்யா வந்து அந்த ரோஸ வந்து பறிச்சு தலையில வச்சுப்பாங்க. வச்சுட்டு உடனே இவங்க ரம்யா கிருஷ்ணன் அத பார்த்துருவாங்க. பார்த்தோனே இவங்கள கூப்பிடுவாங்க. இவங்க வரும்போது அந்த ரோஸ எடுன்னு சொல்லும்போது, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது எடுத்து குடுப்பாங்க. உடனே எடுத்து குடுத்த உடனே அத கீழ போட்டு அவங்க ஹீல்ஸால அத மிதிச்சு அத இதாக்குவாங்க. நான் ஆசைப்பட்ட பொருள் வந்து எனக்கு இருக்கணும். அது இல்ல அப்டின்னா வந்து அது இல்லாமயே போயிடும். அப்டின்னோனே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ரொம்ப கவலைப்பட்டுட்டு அங்கருந்து போவாங்க. அப்ப அவங்க அம்மா தான் வந்து வடிவுக்கரசியா இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்ல வேலை பார்க்குறவங்க வந்து எதுக்கும் ஆசைப்படக்கூடாதும்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, ரம்யா கிருஷ்ணனோட அம்மா. அவங்க பார்த்துட்டு என்ன பொண்ணு இப்படிலாம் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வருத்தமா இருக்கும். அதனால இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல சௌந்தர்யா, அவங்க தலையில வந்துட்டு அவங்க பூ வச்சு விடுவாங்க. உடனே அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து அவங்க இப்ப கிளம்பிருவாங்க. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஊருக்கு ஹீரோ வந்திருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊர்ல இருப்பாங்கல்ல. செந்தில், அப்புறம் ரமேஷ் கண்ணா அது மாரிலாம் நெறைய பேர் அவரோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இப்ப அவங்கள்ட்ட அவர் என்ன சொல்வாருன்னா, பொண்ணு வந்து எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்வாரு. எந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓ! அந்த பொண்ணா? அன்னைக்கு நான் பாம்பு இது பண்ணும்போது வந்துச்சு அந்த பொண்ணா? அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி 3 விதம் பொண்ணுங்கள்ல 3
விதம்னு சொல்லிட்டு ஒரு கதையே சொல்லுவாரு. முதல் பொண்ணுங்க வந்து இப்படி இருக்கும், 2வது பொண்ணு வகைங்க இப்படி இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. நான் நினைக்கிற பொண்ணு வந்து கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அன்னைக்கு அந்த பாம்பு புத்துக்கிட்ட இருக்கும்போது இருந்துச்சு அந்த பொண்ணு, அதுவும் முறை பொண்ணு தான் பாவம் மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க. வெளிநாட்டுக்குலாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, பார்த்தா வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா அந்த பொண்ணு வந்துட்டு ஃப்ளைட்ல வந்துச்சு. அது ஓட்டிட்டு இருக்கே அந்த கார். அது வந்து கப்பல்ல வந்துச்சு. தரையில வந்து 2ம் போடுற ஆட்டோ இருக்கே அப்படி இப்படின்னுவாங்க. நான் சொல்றது அந்த பொண்ணு இல்ல. அதாவது பாம்பு புத்துல இருந்து பாம்ப காப்பாத்துற உடனே கையெடுத்து கும்பிட்டு நன்றின்னு சொன்னுச்சு. அந்த பொண்ணுன்ன உடனே அப்பதான் ஹீரோயின் இங்க சௌந்தர்யா இங்க தான் இருப்பாங்க. அவங்க ஞாத்துக்கு தான் வந்திருப்பாங்க. பார்த்தா இவங்க அவர் ட்ரெஸ் மேலே ஏறி உட்காந்துட்டு பாரு புடிச்சு இழுன்னு இழுத்துட்டு ஒரு வழியா இழுத்துட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த பொண்ணு லவ் பண்றேன்றத வேற அவர் சொல்லிருவாரு. அதை இவங்க கேட்டுருவாங்க. கேட்டுட்டு இவர்ட்ட பேச ஒரு மாதிரி தயக்கமா இருக்கும், பயமா இருக்கும். உடனே ட்ரெஸ் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ அவங்க போகும்போது பார்த்த உடனே தான் என்னப்பான்னு கேட்கும்போது அவருக்கு வாய் திறந்தே சொல்ல வராது. இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கவர் என்ன பண்ணுவாருன்னா, திடீர்னு அந்த மவுத் ஹார்ன் இருக்குல்ல, அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுருவாரு. அவங்களும் எதுவுமே நின்னு பேச மாட்டாங்க. அங்கிருந்து அப்படியே அவங்க ஓடிடுவாங்க. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, ஊர்ல வந்துட்டு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சில வேலைகள்லாம் வந்துட்டு ஹீரோவோட சித்தப்பாவோட பசங்களே வந்து செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் வரும். இவங்க 2 பேரும் தான் சித்தப்பா பசங்களா இருப்பாங்க. அதாவது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அந்த மாதிரி தப்பான வேலைகள்லாம் பார்க்குறவங்க ஊர்ல எவனுக்குடா தைரியம் இருக்கு அப்படின்னோனே, வேற எவனாவது இருந்தாலும் அவனுக்கு தைரியம் இருக்காது. உன் சித்தப்பா பசங்களா இருக்கிறதுனால தான் அவனுக்கு இந்த தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் சொல்லுவாங்க. அவனுங்க அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறது அப்படின்னோனே, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க சொன்ன உடனே அவனுங்கலாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, போட்டு அடியேன்னு அடிக்க போவாரு. ஏன் அப்படின்னா, அவங்க இல்லாத வேலை பார்க்குறது, ஊர்ல உள்ள மொத்த கெட்ட வேலையுமே மொத்தமா அவங்க குத்தகைக்கு எடுத்து பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு செந்தில்ல இருந்து அவங்க ஃப்ரெண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க. தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். அவனுங்கள என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டு செம்மையா அடின்னு அடிச்சு போட்டுருவாரு. அதோட அவங்க இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, அந்த இடத்தையும் போய் வந்து எரிச்சு விட்டுருவாரு. இந்த மாதிரி போட்டு எல்லாரையும் அடிச்சு செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு ஹீரோ. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணன் வந்து பார்த்துருவாங்க. அவரோட அந்த வீரம் வந்து எல்லாரையும் போட்டு அடிக்கிற அந்த சண்டை போடுறது எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதை அமைதியா பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அதோட ஹீரோக்கு வந்து ஹீரோயின் கிட்ட வந்து லவ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா அவரால பேசவே முடியாது. சரி உடனே நீயா போய் பேச மாட்டேன். நாங்கெல்லாம் என்ன பண்றோம், அந்த பொண்ணு எப்பவும் இந்த வாரம் வந்து கோயிலுக்கு வரும். நாங்க போய் அந்த பொண்ணு கிட்ட நீ தனியா பேசணும்னு சொல்றோம். அந்த பொண்ணு வந்த உடனே இதே மாதிரி நெளிஞ்சிட்டு நிக்காம உண்மையை சொல்லிடு அப்படின்னு அப்பவும் ஹீரோ தயங்குவாரு. படையப்பா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அப்படியே கொஞ்சம் அதட்டுவாரு. சரி நீங்க அந்த பொண்ணு அனுப்பிவிடுங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வருவாங்க. வேகமா போய் ஹீரோயினை போயிட்டு நிப்பாட்டிட்டு அவர் உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமானவன அவங்க ரொம்பவே பயப்படுவாங்க. ஒன்றும் பயப்படுறதுக்கு வேற இல்லை, ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லணுமா, அப்போ என்னன்னு மட்டும் கேட்டு வந்துருங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இவங்க வருவாங்க. இவங்க கிட்ட பார்த்தோன்னா அவருக்கு எதுவுமே பேச வராது. பேன்வாரு. எதுவும் சொல்லணுமாமே முக்கியமான விஷயம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு அவர் சொல்வாரு. அப்போ நான் போட்டுமான்னு கேட்பாங்க. போங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் சொன்னி அதுவும் பேசணும்னு கேட்கும்போது இல்லடா அந்த பொண்ணு கிட்ட பார்த்து எதுவுமே பேச வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. நீ இப்படியே விட்டா எதுவுமே சொல்ல மாட்டேன், பேசாம லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல உள்ளது எல்லாம் அவர் சொல்லுவாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறி எழுதி வச்சுப்பாங்க. இந்த லெட்டர் போய் அந்த பொண்ணுட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அதுவும் வந்து நான் செய்ய மாட்டேன்னு ஏன்னா அவருக்கு பயமா இருக்கும். வேற யாராவது விட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ ரமேஷ் கனகர்ல அவர்கிட்ட தான் அந்த லெட்டர் கொடுக்க சொல்வாரு. அவர் கொடுக்க தான் வருவாரு. இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பண்ணையில வந்துட்டு பால் கறக்கிற வேலையெல்லாம் ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெட் கலர்ல குட்டி ட்ரெஸ்ஸாக தான் போடுவாங்க. அதில் ஒரு குட்டி ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்து போட்டு வருவாங்க. ரெட் கலர்ல இருக்கும். ஹீரோயின் போய் சௌந்தர்யா பேசி இவ்வளோ சொல்லுவாங்க. வேணாமா அந்த மாடு வந்து மிரளுது, ரெட் கலர் பார்த்தா அதுக்கு வந்து பிடிக்காது, அது வந்து முட்டிடும், வேற ட்ரெஸ் மாத்திருங்க, இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லுவாங்க. அவங்க கேட்கவே மாட்டாங்க. இப்போ தான் பம்பரம் விட்டு விளையாடுற மாதிரி அந்த கம்பியை பிடிச்சி சுற்றி விளையாடிட்டு இருப்பாங்க. இவங்க எவ்வளவோ அந்த மாடை வந்து அடக்க முயற்சி பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கூட அது அடங்காது. அது பாட்டுக்கு திமிரிக்கிட்டு வந்து அப்படியே இவங்களை முட்டை வந்துடும். அப்படியே ஹீரோ வந்து அந்த கயிறு அப்படியே ஒரு காலால் ஒரு மிதிச்சு அந்த மாட்டை அடக்கி அப்படியே முட்டை வந்ததை தடுத்துட்டு அப்படியே சௌந்தர்யா பார்த்து கொஞ்சம் சைட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்க வந்து இவங்களை பார்ப்பாங்க. இவங்களும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதோட ஹீரோயினை வந்து இப்போ காப்பாற்றியாச்சு அப்பாடான்னு இருக்கும். இப்போ தான் அவர் வந்து வேலை ஒரு விஷயமா தான் ஹீரோயின் வந்திருப்பாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களோட பையன் இருக்காருல்ல, அதாவது ரம்யா கிருஷ்ணனோட அண்ணன், அவங்கள தான் வந்து ஹீரோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நிச்சயம் பண்ணுறதா இருப்பாங்க. ஏன்னா இவங்களாம் சொந்தக்காரங்க தானே. அதோட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளியூர் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வீட்டுக்காக அப்பா இந்த விஷயத்தை சொல்ல சொன்னாங்கன்ற மாதிரி சொல்ல வந்திருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்கு கூப்பிட்டு உபசரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்களா, அவங்களோட அப்பா ராதா ரவி, அவங்களோட அண்ணன் வந்து நாசர், அதுக்கப்புறம் வீட்டு வேலைக்காரவங்க அம்மா எல்லாரும் சுற்றி இருப்பாங்க. எல்லாரும் ஒன்று பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோ கிட்ட ஒவ்வொருத்தரும் வரும்போது ஹீரோ எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லிட்டே இருப்பாரு. அதோட ரம்யா கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சேர்ல வந்து உட்காந்துட்டு கால் மேலே கால தூக்கி போட்டு உட்காந்துருப்பாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களும் பார்க்கும்போது பேசிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா வந்து கவனிச்சிருவாரு. அவங்க தனியாக பேசணும்னு நினைக்கிறாங்கன்றது அவருக்கு புரிஞ்சிரும். என்ன சொல்வார்னா, நாசர் இருக்காருல்ல அவங்களோட அண்ணன், அவங்கள வந்துட்டு அங்கே கட்சி ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவாரு. போ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டணும். அவரும் புரிஞ்சுக்கிட்டு உடனே அங்கிருந்து அவர் எந்திரிச்சிருவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் அங்கிருந்து போயிட்டு அவங்க ஒய்ஃபையும் அனுப்பிடுவாரு. அதோட இன்னொருத்தர் இருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வேலை செய்வார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, பாம்பு புத்துக்குள்ள அன்னைக்கு கை விட்டீங்களா, அது கொத்திராதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அதெல்லாம் கொத்தாதுன்ற மாதிரி அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே இவங்க வச்சக்கணும் வாங்காம ஹீரோவை பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோ திரும்பி பார்த்து அப்படியே ஹாய் சொல்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் வந்து சௌந்தர்யா இருக்காங்களா, அவங்க வந்து காஃபி கொண்டு வருவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து அவங்க வந்த உடனே இப்போ ஹீரோ வந்து எந்திரிச்சு நிற்பாரு. வேலைக்காரவங்களுக்குலாம் எதுக்கு எந்திரிச்சு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்ட உடனே அவர் டக்குன்னு வந்து உட்காந்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் காஃபி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தோன்னா உங்களுக்கு கை நடுக்கமாகி காஃபி கீழே போட்டுருவாங்க. உடனே வந்து ரம்யா கிருஷ்ணனுக்கு வந்து கோவம் வந்துட்டு சௌந்தர்யா இருக்காங்களா, அவங்கள போய் அடிக்க கை ஓங்கிடுவாங்க. உடனே வந்துட்டு ஹீரோ வந்து அந்த கையை பிடிச்சி தடுத்து விட்டுருவாரு. தப்பு அவங்க பேர்ல இல்ல, தப்பு என் பேர்ல தான். பொம்பளைனா அடக்கம் வேணும், அதிகாரம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொம்பளைங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு பெரிய ஒரு விளக்கமாவே கொடுத்துருப்பாரு. நல்லா இருக்கும். அதாவது என்ன சொல்றது, டயலாக்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து இப்படிதான் இருந்தா நல்லா இருக்கும் லைஃப் அப்படின்றத தான் சொல்லி காட்டியிருப்பாங்க. ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருக்கும், திருப்திக்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். அந்த மாதிரி ஹீரோ நிறைய பேசிட்டு போனோன்னே இவங்க அப்படியே வாயடிச்சு போய் நின்றுட்டு இருப்பாங்க. அதோட இந்த சீன் இங்கே முடிஞ்சிடும்.
அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப செந்திலுக்கு வந்து மாப்பிள பார்க்கறதுக்காக போவாங்க. போற வழியில பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அழுக்கா போயிடும். சேத்துல தவறி விழுந்துருவாரு. அவர் ட்ரெஸ் அழுக்கானோனே, இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெஸ் யாரோட ட்ரெஸ்ஸையாவது வாங்கி போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு படையப்பா ட்ரெஸ்ஸ தான் கேட்பாரு. இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, நான் குடுக்க மாட்டேன்னோனே, அப்ப எனக்கு கல்யாணம் ஆக வேண்டாமா? அப்படி இப்படின்னு கேட்கும்போது, சரின்னு சொல்லிட்டு குடுப்பாரு. அதோட இப்ப ட்ரெஸ்ஸ மாத்திப்பாங்க. அதுலருந்து போகும்போது ஒவ்வொருத்தவங்களா கேட்பாங்க, என்ன கூட்டமா போறீங்க? மாப்பிள பார்க்க போறீங்களா? அப்படி இப்படின்னு கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, ஆமாமா, மாப்பிள இவர் தான். ஆனா மாப்பிள போட்டிருக்க ட்ரெஸ் என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே ஒரு காமெடியா போகும். எனக்கு ட்ரெஸ் வேணாம், கல்யாணமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள எல்லாத்தையும் போட்டு ஓடிருவாரு. அதோட இங்க பார்த்தோம்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருப்பாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல ரம்யா கிருஷ்ணன் அவங்களும் அவங்க வீட்ல உள்ள வேலைக்காரங்க எல்லாரோடையும் சேர்ந்து வந்திருப்பாங்க. அவங்க இப்படி 2 பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. ஒண்ணு 2 பக்கம் இருக்க லேடீஸ் எல்லாருமே போயிடுவாங்க. ஹீரோவும் 2 பக்கம் திரும்பி பார்ப்பாரு. யாருமே அசைய மாட்டாங்க. இந்த ஒரு பொண்ணு இந்த பக்கம் கண்ணு காட்டுனோனே அவங்கலாம் அப்படியே போறாங்க. இத்தன தடவ பார்க்க நகர மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களும் இல்ல உனக்கு ஒரு சேஃப்டிக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிப்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இங்கிருந்து போங்க அப்படின்னோனே அவங்க கிளம்பிருவாங்க. அப்பதான் இவங்க பேச ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே பயந்துட்டு இருக்கும்போது பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டு தைரியமா நீ பாம்பு எடுத்தம்போது, அந்த தைரியம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஊர்ல இந்த மாரி தப்பான விஷயம் செய்றாங்கன்ன உடனே அவங்கள போட்டு அடிக்கும்போது உன்னோட வீரம் எனக்கு பிடிச்சிருந்தது. என் வீட்டுக்கே வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது, அந்த ஒரு இதுவும் பிடிச்சிருந்தது, இந்த ஒரு இதுவும் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டே போடுவாங்க. மொத்தத்துல உன்ன சொல்லணும் அப்படின்னா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. எனக்கே உன்ன பிடிச்சிருக்கே அப்படின்னுவாங்க. அதாவது நான் போடுற செருப்புல இருந்து, ஷூல இருந்து, அப்புறம் வளையல்ல இருந்து, கண்ணாடில இருந்து எல்லாமே வந்துட்டு எனக்கு பிடிச்சதா தான் நான் போடுவேன். அதே மாரி எனக்காக புருஷனும் வந்து எனக்கு பிடிச்சவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால தான் சொல்றேன். என்ன 1000 பேருக்கு பிடிக்கலாம். ஆனா எனக்கு உன்ன தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு நீ ரொம்ப லக்கின்னு வேற சொல்லிப்பாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நீங்க எல்லாம் சொல்லலாம். நீங்க வந்துட்டு ஒரு ஆம்பளைய கல்யாணம் நினைக்கிறீங்க. நான் ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிற பொண்ணு நீங்க கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகி கண்ணாடி அப்படியே கழட்டுவாங்க. ஹீரோ அப்படியே கண்ணாடி அப்படியே போடுவாரு. அது அப்படியே ஒரு மியூசிக்கா போடுவாங்க. அதுவும் நல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ கல்யாணம் பண்ணி நீ நினைக்கிற அந்த பொண்ணு யாருன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வாய் தொறந்து எந்த பேரும் சொல்ல மாட்டாரு. அப்படியே மவுத் ஹார்ன் எடுத்து அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சுருவாரு. உடனே இப்போ வந்து ரம்யகிருஷ்ணன் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து கோவம் வந்துரும். நான் நினைச்சது எதுவுமே நான் அடையாம விட மாட்டேன். கண்டிப்பா நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அத அவர் சுத்தமா சட்டை பண்ண மாட்டாரு. போடின்ற மாரி அவர் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருப்பாரு. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட தங்கச்சிக்கோ ரம்யகிருஷ்ணன் இருக்காங்களா, அவங்களோட அண்ணனுக்கும் வந்து நிச்சயதார்த்தம் நடக்கும். அந்த ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரெண்டா ஒரு ட்ரெஸ் போட்டு வருவாரு. அதுதான் படையப்பா காஸ்டியூம். அந்த காஸ்டியூம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இது போடும்போது பார்த்தீங்கன்னா, அவர் நல்லா பாட்டு பாடக்கூடியவரா இருப்பாரு. உடனே அங்க மாப்பிள்ளை வீட்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மாப்பிள்ளைய பாட சொல்லுங்கன்னு மாப்பிள்ளை பாட ரெடி தான். உங்க பொண்ணு அதாவது ரம்யகிருஷ்ணன் வந்து டான்ஸ்லாம் நல்லா ஆடுவாங்க. உங்க பொண்ண டான்ஸ் ஆட சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அவ கோவம் வந்தா ஆடுவா. இல்லன்னா அவளுக்கு பிடிக்கிற நேரம் தான் ஆடுவா. எல்லா நேரமும் அவ ஆட மாட்டா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல இன்னைக்கு ஆட சொல்லுங்க. அண்ணனோட நிச்சயதார்த்தம் தானே அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அவ நம்ம சொன்னாலாம் கேட்க மாட்டா. அப்படி இப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா, இப்ப ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு தகுந்த மாரி காஸ்டியூமோட வந்துருவாங்க. என்னப்பா அப்படிதான் ஆடுவா, இப்படிதான் ஆடுவான்னு சொன்னேன். பொண்ணு ஆடுறதுக்கு ரெடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, பாட்டு ஓடும். இந்த பாட்டு என்ன பாட்டா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மின்சார பூவே அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு தான். இப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாட்ட ஆரம்பிக்கும்போது சௌந்தர்யாவ பார்ப்பாரு. பார்க்கும்போது அவர் மின்சார பூவேன்னு ஆரம்பிப்பாரு. அதே வந்து மின்சார கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பிப்பாங்க. அதாவது இவர் வந்து அவங்கள பார்த்து பாடுவாரு. அவங்க வந்து இவர பார்த்து பாடுவாங்க. அப்படின்ற மாரி தான் அந்த சாங் வந்து போகும். அதிலேயே வந்துட்டு ரொம்ப ஆணவமா அவங்க வந்து ஒவ்வொரு லைனும் பாடும்போது ஹீரோக்கு பயங்கர கோவம் வரும். இந்த பாட்டோட முடிவுல பார்த்தீங்கன்னா, நல்லா ஆட்டம் போட்டு கடைசியில என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு ஹீரோவ புடிச்சிட்டு முத்தம் குடுத்துருவாங்க. இது ஒண்ணு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். குறிப்பா இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட சித்தப்பா இருக்காருல்ல மணிவண்ணன். அவரு ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாரு. அப்படியே ரொம்ப எல்லாரையும் முறைச்சிட்டு அங்கிருந்து அப்படியே எல்லாம் கிளம்பிருவாரு. இப்ப இந்த மாரி ஒரு விஷயம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா, வீட்ல அப்படி இப்படி பிரச்சனை ஆயிடும். இப்ப ஹீரோட அப்பா வந்து என்ன சொல்வாருன்னா, எப்படி அந்த பொண்ணு இந்த மாரி நடந்துக்கிறானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம புள்ள மேல என்னங்க தப்பு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மாவும் சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோக்கு இப்ப வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. அவர் திரும்பவும் இப்ப ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப கிளம்பும்போது அவங்க அம்மா பறக்க எல்லாம் செய்வாங்க. அப்ப ஹீரோட அப்பா என்ன சொல்வாருன்னா, அந்த ரவா லட்டு அவனுக்கு பிடிக்கும்னு செஞ்சு அதை எடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப உடனே மறந்துட்டேன்னு சொல்லும்போது, அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க நீயே வச்சு சாப்பிட போறியா? கொண்டு வந்து அவனுக்கு குடு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஹீரோவும் அதை வாங்கிட்டு இப்ப ஊருக்கு கிளம்புறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் பாத்தீங்கன்னா ஊர் பெரியவங்கலாம் வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பஞ்சாயத்து அப்படின்னும்போது, பஞ்சாயத்துல நான் அங்கேயே வந்திருப்பேன். எதுக்காக வீடு தேடி வரைக்கும் வரீங்க? அதாவது இந்த விஷயத்துக்காக எப்படி வரணுமா? கூப்பிட்ட நானே வருவேன்ற மாதிரி சிவாஜி இருக்காரு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இல்லங்க மத்தவங்களுக்கு பஞ்சாயத்துனா நீங்க அங்க வரலாம். உங்க வீட்டு பஞ்சாயத்துன்னும் போது நாங்க இங்க தானே வரணும். அங்க ஊருக்குள்ள வச்சு செஞ்சோம்னா அது மரியாதையா இருக்காதுல்ல அப்படின்னும்போது, ஏன் மேல பஞ்சாயத்தா? யார் குடுத்தது? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா கேட்பாரு. உங்க தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கமாவே சொல்வாரு. அப்பதான் இப்ப விஷயம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோட சித்தப்பாவ பொறுத்தவரைக்கும் அவருக்கு 2 பசங்க, 1 பொண்ணு. அவர் ஃபர்ஸ்ட் என்ன நெனச்சிருப்பாருன்னா, அவரோட பொண்ண வந்துட்டு அந்த சம்மந்தம் பண்ணியிருக்கலாம். அதாவது இப்ப ரம்யா கிருஷ்ணனோட அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கட்டி வைக்கலாம்னு நெனச்சிருப்பாரு. அதையும் வந்து ஹீரோட தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. சரி இப்ப பசங்கள்லயாவது யாரையாவது ஒருத்தர ரம்யா கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாரு. அவங்க பணக்காரவங்களா இருக்கிறதுனால. ஆனா அதையும் வந்து அந்த பொண்ணு முத்தம் குடுத்து அதையும் கெடுத்துட்டா. இப்ப நீங்க மட்டுமே எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எனக்கும் இந்த ஊர்ல மரியாதை இல்ல. என் பசங்களுக்கும் இந்த ஊர்ல மரியாதை இல்ல. நானும் இதே வீட்ல பொறந்தவன் தானே. எனக்கு என்ன மரியாதை இருக்கு? நான் என்ன தப்பா பொறந்தவனா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அப்படி இப்படி பேசிருவாரு. உடனே வந்து இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கே ஒரு மாரி அதிர்ச்சியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோட அப்பா வந்து பொறுமை இழந்து என்ன சொல்லிடுவாருன்னா, ஆமாடா நீ தப்பா தான் பொறந்தவன் அப்படி இப்படின்ற மாரி அவரும் சொல்லிடுவாரு. இத்தன வருஷத்துல என் பொண்டாட்டிக்கு கூட இந்த விஷயத்த நான் சொன்னது கிடையாது. இது இருக்காரு கணக்கு புள்ள அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் நான் என்னைக்காவது உன்ன ஒரு நாள் அந்த மாரி நான் தப்பா நடத்தியிருப்பேனா? இல்ல நான் குறைச்சு உன்ன எடை போட்டுருப்பேனா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. இப்ப என்ன உனக்கு சொத்து தானே வேணும். அதே எனக்கு என்னோட பாகத்த பிரிச்சு குடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அப்படிலாம் பிரிச்சு குடுத்தோம் அப்படின்னா குடும்ப மானம் போயிடும். அதனால என் சொத்த ஃபுல்லாவே உனக்கு நான் எழுதி வைக்கிறேன்.
நான் சொன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் கையெழுத்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட அப்பா, ஹீரோட அம்மா, தங்கச்சி எல்லாருமே சைன் பண்ணி அவங்களுக்கு குடுத்துருவாங்க. அப்போ ஊர் பெரியவங்கலாம் உங்களுக்கு எதுவும் சொத்து வேண்டாமான்னு கேட்கும்போது, எங்களுக்கு இருக்க பெரிய சொத்தே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ காட்டுவாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் அப்பா சொல்றாருன்னு சொல்லிட்டு அப்பாவ மீறி எதுவும் பேசாம சைன் பண்ணி அவங்களுக்கு குடுத்துட்டு அந்த வீட்ட விட்டு வெளிய வந்துருவாங்க. இப்போ வீட்ட விட்டு வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அப்பா வந்து ஒரு குச்சி வச்சு நடப்பாங்கல்ல, அந்த ஸ்டிக்க தூக்கி போட்டுட்டு ஹீரோ மேல சாஞ்சிட்டு அவர வந்து அப்படி வருவாரு. அந்த அளவுக்கு இதா இருப்பாரு. இப்போ இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட இது இருக்காது. அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு இதா இருப்பாங்க. அந்த கேரக்டரா இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வீட்ட விட்டு வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, இத்தன வருஷம் நான் வாழ்ந்த வீடு கொஞ்ச நேரம் அதில இருந்து பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட அப்பா வந்துட்டு அந்த தூண் கிட்ட வேக வேகமா ஓடுவாரு. அந்த தூண அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்படியே அங்கேயே சாஞ்சு அங்கேயே இறந்து போயிடுவாரு. இவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு மாதிரி இடி விழுந்த மாரி ஆயி போயிடும். அதோட பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்குன்னு ஒரு சின்ன இடம் வந்து ஒதுக்கி வச்சிருப்பாரு. அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடம் வாங்கியிருப்பாரு. அத மட்டும் தான் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக வச்சிருப்பாரு. அந்த இடத்துல இப்போ வந்துட்டு சரி குடிசை போட்டு அங்க ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குத்தும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கல்லு வித்தியாசமா இருக்கும். இவங்க ஹீரோவோட ஃப்ரெண்டுல இருக்க ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கல்ல எடுத்துட்டு வந்து வச்சுப்பாரு. சொல்லணும் அப்படின்னா ஹீரோட்ட கூட அத சொல்ல மாட்டாரு. அந்த கல்லு வித்தியாசமா இருக்குன்னு. வேற யாருக்கும் அந்த மாரி தோணல போல இருக்கு. இவருக்கு மட்டும் அத தோணி அத எடுத்து தனியா வச்சிருப்பாரு. அத அவர் என்ன பண்ணுவாருன்றது அப்புறமா தான் தெரிய வரும். இதுக்கிடையில அவங்க அம்மாவும் வந்துட்டு அப்பாவ நினைச்சு அவங்க வீட்டுக்காரவ நினைச்சு ரொம்பவே கவலைப்படுவாங்க. ஹீரோ அவங்களுக்கும் ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாரு. இதுக்கிடையில வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நியூஸ் வரும். அதாவது ஹீரோவோட தங்கச்சிய வந்து பொண்ணு பேசி வச்சிருந்தாங்கல்ல. அதாவது ரம்யா கிருஷ்ணனோட அண்ணன். அவங்க வந்து வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ன உடனே இப்ப ஹீரோவோட வீட்ல இருந்து எல்லாரும் அவங்களோட ஊர் பெரியவங்க எல்லாரும் இங்க வருவாங்க. இவர் யார கல்யாணம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அது ஹீரோவோட சித்தப்பா பொண்ணு இருந்தாங்கல்ல மணிவண்ணனோட பொண்ணு. அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்காக இப்படி நிச்சயம் பண்ணிட்டு இப்படி ஊருக்கு கூட்டி நிச்சயம் பண்ணிட்டு இப்படி மாத்துறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அது எப்படி பண்ண முடியும்? அதாவது அவங்க கிட்ட இப்ப என்ன சொத்து பத்து இருக்கு? எதுவுமே இல்லாதவங்க வீட்ல என் பையன எப்படி நான் பொண்ணு எடுக்க முடியும்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஏப்பா உங்க அண்ணன் இது மொற தங்கச்சி தான். இது கூட பொறந்த ராதா ரவியோட தங்கச்சியா தான் இவங்க இருப்பாங்க. ஹீரோவோட அம்மா கூட பொறந்த தங்கச்சி தானப்பா. அவங்கள்ட்ட கூட நீ கலந்துக்க அப்படி பண்ணிட்டேன்னு கேட்கும்போது, அவங்க என்ன இப்ப கல்யாணம் பண்ணி குடுக்குற நிலைமையில இருக்காங்க. அவங்களே புருஷன் இழந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படி சபையில முன்னாடி வர முடியும்? அப்படி இப்படி கேட்பாங்க. அவங்களுக்கு அது ரொம்பவே வருத்தமா இருக்கும். இங்க வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா, எதுவுமே ஹீரோ எதுவும் பேச மாட்டாரு. அவங்க அம்மாவும் எதுவுமே பேச மாட்டாங்க. வந்து இந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து அமைதியா கிளம்பி போயிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமா தான் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பேசி வச்சிருந்தாங்கல்ல பொண்ணு, அதாவது ஹீரோட தங்கச்சி அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா, அவங்க உண்மையிலேயே இவர நேசிச்சு இவர கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா இவங்கலாம் வந்து பணத்த தான் நேசிச்சாங்க அப்படின்றது இப்ப தான் அவங்களுக்கு தெரிய வரும். இப்ப ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்கல்ல, அவங்க வருவாங்க. உனக்கு விருப்பம் இருக்கோ, விருப்பம் இல்லையோ, உன் பெத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீல்ல, எப்படிதான் உனக்கெல்லாம் மனசு வருதோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வெட்டிங் விஷ் பண்ணிட்டு, இப்ப மாப்பிள்ளைட்ட அண்ணன்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? உன்னோட ஆசைக்கு நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்லுவாங்க. இப்பவும் இவங்க வந்து படையப்பாவ விரும்புறாங்க அப்படின்றது இன்னும் முழுசா யாருக்கும் தெரியல. அதோட அப்படியே இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் கோவப்பட்டாலும், அப்படியே அவங்கள்ட்ட இருந்து சமாதானமா பேசிட்டு, சரி இன்னைக்கு எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம் நாங்க வந்து கிளம்பிருவாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சிக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டே வந்து சோறு ஊட்டுவாங்க. நல்ல மாப்பிள்ளையா, நல்ல வசதியானவனா, அப்படிப்பட்டவனா, இப்படிப்பட்டவன் உனக்கு புடிச்சவனா அப்படின்னு சொல்லும்போதே அவருக்கு அழுகை வந்துரும். அது மட்டும் என்னால முடியாதும்மான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு கவலைப்பட்டுட்டே இருப்பாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கல்ல வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் எடுத்துட்டு வந்தார்ல, அது யார்ட்ட குடுப்பாருன்னா மணிவண்ணன் இருக்கார்ல, அவர்ட்ட குடுப்பாரு. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அதுக்குள்ள ஆளுங்கள பார்த்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து விலை மதிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு கிரானைட் கல் இது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க தங்கியிருக்க இடத்துல சுத்தி இருக்கிறது இந்த கிரானைட் கல்லு தான் அப்படின்றது தெரிய வந்துரும். இது ரொம்ப ரொம்ப விலை காஸ்ட்லியானது அப்படின்ன உடனே, இப்ப நம்ம தங்கியிருக்க வீட விட, அந்த சொத்து பத்து எல்லாத்தையும் விட இது ரொம்ப இதான வசதியானதுன்னு உடனே, இப்படி உங்களுக்கு ஒண்ணு குடுத்துருக்கேன், எனக்கு எதுவும் செய்ய மாட்டீங்களான்னா, அவருக்கு நெறைய பணத்த குடுக்கும்போது, இந்த பசங்களுக்கு கோவம் வரும். உங்க அண்ணன் தான் இப்படி எல்லாருக்கும் ஊருக்கு இறைச்சி குடுத்தாரு. நீங்களும் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்கும்போது, முட்டா பசங்க மாரியே யோசிக்காதீங்கடா. கிரானைட் கல்லோட மதிப்பு தெரியுமா உங்களுக்கு? அந்த இடத்துல ஃபுல்லா இருக்கிறதே கிரானைட் கல்லு தான். அதெல்லாம் நம்மளுக்கு வேணும். இப்ப நம்ம டிராமா போட போறதே இப்படிதான். இந்த வீட்டுக்கு அவங்கள வர வச்சுட்டு, நம்ம அங்க போயிடணுன்ற மாரி யோசிப்பாரு. இந்த இடத்துல எங்க அண்ணனோட ஃபோட்டோ ஒண்ணு இருந்துச்சு. எங்கடா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஏன்னா அதெல்லாம் தூக்கி கடாசிருப்பாங்க. இப்ப வந்து அந்த ஃபோட்டோவ தூக்கி மாட்டுங்க. இப்ப வேலைய நான் அவங்கள்ட்ட போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி வருவாரு. ஹீரோவோட அம்மாவ பார்த்து அதாவது இவரோட அண்ணி கிட்ட போய் பேச வருவாரு. ஹீரோலாம் வேலையா தான் இருப்பாரு. அவர் வந்து ஹீரோ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சித்தப்பா வந்து அண்ணியோட கால்ல வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு. வரவங்க போறவங்க எல்லார் கால்லயும் விழுவாரு. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அண்ணன் என் கனவுல வந்தாரு. உங்கள கஷ்டப்படுத்துனதுக்காகலாம் என்கிட்ட வந்து என்ன ரொம்ப கோவமா பேசிட்டாரு. என்னால நிம்மதியா தூங்கவே முடியல அண்ணி. நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு பிராயச்சித்தமா நான் நினைக்கிறது வந்து, நீங்க எனக்கு எழுதி குடுத்த அந்த சொத்த வந்து நான் உங்களுக்கே திரும்ப குடுத்துறணும். அப்பதான் என் அண்ணனோட ஆத்மா வந்து சாந்தி அடையும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுவாரு. இவர் பேசுறது எல்லாமே அவங்க ஒரு மாதிரி நம்புறதா வேண்டாமான்னு தான் அவங்கலாம் யோசிப்பாங்க. ஹீரோவால எதுவுமே சொல்ல முடியாது. அவர் அமைதியா நின்னுட்டே இருப்பாரு. நீங்க நாளைக்கே வந்துட்டு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பத்திரம் இருக்கு பார்த்தீங்களா? அத நாங்க வந்து பத்திரப்பதிவுல நாங்க இது பண்ணி குடுத்துறோம். உங்க சொத்த உங்களுக்கே குடுத்துறோம். இவ்வளோ நாள் இந்த வீட்ல இருந்து நீங்க கஷ்டப்பட்டீங்கல்ல, நான் செஞ்ச தப்புக்கு ஒரு பிராயச்சித்தமா இந்த இடத்துல நான் இருந்து என் காலத்த முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்த மட்டும் எனக்கு எழுதி குடுத்துருங்க அப்படின்ற மாரி கேட்பாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட ஹீரோ கேட்கும்போது, சரிப்பா உங்க அப்பாவே வந்து கனவுல சொன்னதுனால இப்ப என்னப்பா நம்ம பண்ண முடியும்? அதே மாரி நாளைக்கே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க. இப்ப கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் அப்படியே வந்து நடுவுல வந்து ரோட்ல விழுந்துரும். அது ஃபர்ஸ்ட் தடங்கலா ஆயிடும். உடனே அத பார்த்துட்டு என்ன இப்படி தடங்கலாகுதுன்னு சொல்லிட்டு அம்மா யோசிச்சிட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கும் வந்துருவாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அத சைன் பண்ணலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, காத்து பயங்கரமா அடிக்கும். அதோட பத்திரம் எல்லாமே பறக்க ஆரம்பிச்சுரும். அப்பவும் வந்து அவங்களுக்கு ஒரு மாரி டவுட்டா இருக்கும். இப்ப எல்லா கதவு ஜன்னலையும் சாத்துங்கடா அப்படின்னு சொன்ன உடனே எல்லா கதவு ஜன்னலையும் போய் சாத்திட்டு இருப்பாங்க. அடுத்தது ஹீரோ சைன் பண்ண போவாரு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட ஃபோட்டோ மாட்டி வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோ வந்து ஒரு மாரி ஆடி கீழ விழுற போற மாரி இருக்கும். இத வந்து ஹீரோ
ஹீரோட அம்மா பார்த்துருவாங்க. அதோட இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, "வேணாப்பா கையெழுத்து போடாத. உங்க அப்பா எழுதி கொடுத்ததாவே இருக்கட்டும். எனக்கு என்னமோ அவருக்கு வந்து இதுல விருப்பம் இல்லன்னு தோணுது. அதனால தான் ஒரே தடங்கலா வருது." அப்படின்னு சொல்லுவாங்க. "அதெல்லாம் என்னங்க நீங்க அப்படி சொல்றீங்க? ஏய் சொல்லுங்கடா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, "அம்மாவுக்கு விருப்பம் இல்லாதது எங்களுக்கு விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்லிடுவாரு. ரொம்ப நேரம் சித்தப்பா கெஞ்சி பார்த்துட்டே இருக்கவர் திடீர்னு என்ன பண்ணுவாருன்னா, கையெழுத்து போட்டு குடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லுவாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அப்போ உண்மைய சொல்லிடுவாரு. "அவ்வளோ லட்சக்கணக்கில மதிப்பு போற கிரானைட் கல்லுல ஃபுல்லா அந்த இடம் ஃபுல்லா அந்த கிரானைட்ட வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அது எங்களுக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு அடியாளுங்கள ரெடி பண்ணி வச்சுருவாரு. உடனே இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துரும். உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, "ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காத" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோவும் எல்லாரையும் அடிச்சு துவசம் பண்ணிட்டு, பேராசை வந்து படுறது ரொம்ப தப்புன்ற மாரி சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரால தானே இந்த கல் இங்க இருக்குன்றது தெரிய வந்தது. அவர புடிச்சிட்டு அதாவது துரோகிய கூட மன்னிச்சுருவானா, கூட இருந்தே இந்த மாதிரி பண்றவன என்னைக்கும் மன்னிக்க கூட மாட்டேன். இனிமே என் கண்ணுல அவன நான் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாரி அவர மிரட்டி அனுப்பிருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த இதெல்லாம் தோண்டி எடுக்கும்போது அவருக்கு நெறைய வசதி வந்துரும். அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா, முதியோர் இல்லம், அப்புறமா அநாத ஆசிரமம் அது மாரிலாம் இருக்குல்ல, அது மாரிலாம் நெறைய கட்டிவிட்டு எல்லாருக்கும் ஏழை மக்களுக்கும் நெறைய உதவி செய்வாரு. அவங்க அப்பா செஞ்ச மாரியே எல்லா உதவிகளும் செய்வாரு. இதுக்கிடையில ஒரு ஃபேக்டரி அந்த மாரிலாம் ஆரம்பிச்சுருவாங்க. அதுல வேலை பார்க்குற ஒருத்தவங்கள வந்துட்டு அவங்க தங்கச்சிக்கு வந்து புடிச்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து தங்கச்சிய புடிச்சிருக்கும். இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற மாரி முடிவுக்கு வந்துருவாங்க. ஒரு வழியா வந்துட்டு எல்லா கஷ்டமும் அவங்களுக்கு போயிட்டு ரொம்ப வசதியாவே திரும்பவும் ஆயிடுவாங்க. இப்ப இந்த கிரானைட் வேலைய உடைக்கிறது, கொல்றதெல்லாம் வந்துட்டு வேற யாரும் ஆள் வரமாட்டாங்க. ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துமே எல்லாத்தையுமே உடைச்சிட்டு அந்த மாரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோக்கு ரொம்ப வேர்க்கும். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட துண்டு கேட்பாரு. அப்ப அந்த ரம்யா வச்சிருக்காங்களா, அவங்க வந்துட்டு அவங்களோட ஷால அவர்ட்ட குடுப்பாங்க. அவங்க தான் நிக்கிறாங்கன்றது தெரியாம தொடச்சிட்டு அவங்கள்ட்ட குடுத்தோனே அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அத வேற வாங்கி வச்சுப்பாங்க. இதே ஒரு மாரி இந்த பக்கம் இது போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வசதி வாய்ப்பெல்லாம் இப்ப வந்துருதுல்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவர் ரஜினி இருக்கார்ல, அவரே வந்துட்டு இப்ப அவங்க அப்பா மாதிரி அதே இடத்துல அவங்க அப்பா உட்காந்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு பார்த்தீங்களா, அதே மாரி அங்க உட்காந்துட்டு தங்கச்சிக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு 2 பேர்ட்டயும் அதே மாரி கேட்டு நல்லபடியா அந்த கல்யாணத்தையும் முடிச்சு வச்சுருவாரு. அதோட பார்த்தோம்னா, இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல சௌந்தர்யா ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப அவர வந்து ஹீரோ பார்ப்பாரு. இதுக்கு மேல சொல்லாம இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவிலுக்கு வந்திருக்க நேரமா பார்த்து, "உங்கள எனக்கு பிடிச்சிருக்குன்னு" சொல்ல ஆரம்பிச்சுட்டு திரும்பி நின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுருவாரு. இவர் பேச ஆரம்பிச்ச உடனே இவங்க எதுக்கு தான் ஓடுறாங்களோ தெரியல. அவங்க பாட்டுக்கு ஓடுறாங்க. ஓடி முடிச்ச உடனே இவர் எல்லாத்தையும் பேசி முடிச்சுருவாரு. பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்ப்பாரு. ரம்யா கிருஷ்ணன் நின்னுட்டு இருப்பாங்க. பார்த்தோனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவங்களுக்கு அதுக்கு மேல ஒரு மாரி ஆயிடும். "நீ வந்து உன்ன நான் அடையாம விடவே மாட்டேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு திரும்பவும் அந்த பழிவாங்குற மாரியே பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டு ரம்யா கிருஷ்ணனோட அப்பா, அம்மா, அது அவர் அண்ணன் பொண்டாட்டி எல்லாருமே வருவாங்க. இப்ப ஹீரோ பார்த்துட்டு வந்து அம்மாவ பார்க்கணும்னு அவர் சொல்லும்போது, "இல்ல நீங்க பார்க்க முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, அங்க உள்ள இருந்து அம்மாவோட சத்தம் கேட்கும். அவங்கலாம் உள்ள அனுப்புப்பா அப்படின்ன உடனே, "இப்ப நாங்க உள்ள போலாம்ல" அப்படின்னு கேட்டோனே ஹீரோக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது. உடனே இப்ப எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. என்ன விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்துட்டு நம்மளும் உள்ள போலாம். எதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு தெரியணுன்றதுக்காக எல்லாரும் இப்ப உள்ள வந்துருவாங்க. இப்ப இவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதோட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மன்னிப்பு கேட்பாரு. "என்ன மன்னிச்சிரும்மா. நான் தெரியாம நெறைய தப்பு பண்ணிட்டேன்" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. "என்னென்ன நீ என்ட்டலாம் போய் மன்னிப்பு கேட்கிற?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "என் பொண்ணு வந்து இப்ப பைத்தியம் மாரி ஆயிட்டா" அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, "அவ படையப்பாவ ரொம்ப விரும்புறா. அதோட படையப்பாக்கு வந்து தன்னை பிடிக்கலன்ன உடனே ஒரு வேலைக்காரியை விட என் முகம் கேவலமா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே அவ ரொம்ப காயப்படுத்திக்கிறா. கத்தி கதறிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. எப்படியாவது வந்து படையப்பாவ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மா வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன சொல்லிடுவாங்கன்னா, "நான் சொன்னா என் பையன் தட்ட மாட்டான். என்ன படையப்பா உனக்கு சம்மதம் தானேன்னு" சொல்லிட்டு கேட்பாங்க. அவரும் சம்மதம்னு சொல்லிடுவாரு. இதுக்கிடையில ரமேஷ் கண்ணா இருக்கார்ல, அவர் குடுத்த லெட்டர இன்னும் அவரு குடுக்காம உட்டு போட்டு வச்சிருப்பாரு. அந்த லெட்டர அங்கேயே கிழிச்சு போட்டுருவாரு. "நாளைக்கே உன் வீட்டுக்கு சம்மதம் பண்ண வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா சொல்லிடுவாங்க. அதோட ஹீரோக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிரும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இவங்க நெனச்சத சாதிச்சுட்டோம் அப்படின்ற ஒரு இதுல இருப்பாங்க. இப்ப சௌந்தர்யா இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு கால் அமுத்த சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்களும் ஆசைப்பட்டுருக்காங்கன்னா, நின்னு எதுக்கு அப்ப ஓடுறாங்கன்னே தெரியல. நின்னு சொன்னா தானே தெரியும். அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே இப்ப உட்காந்துருப்பாங்க. அழுது அழுது கால அசிங்கமாக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு கால துடைக்க சொல்லிட்டு இருப்பாங்க. அது வித்தியாசமா வேற அவங்க முகத்து மேல வேற கால வச்சுட்டு இருப்பாங்க. அதோட இவங்க ரொம்ப ஆணவமா அது மாரி இருந்துட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப மறுநாள் ஆயிருக்கும். இப்ப நிச்சயம் பண்றதுக்காக எல்லாரும் வருவாங்க. உள்ள வாங்கன்னு எல்லாரையும் வரவேற்று கூட்டு போவாங்க. அப்ப இவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. என்ன செய்யுதுன்னே தெரியாம. அப்ப நான் உள்ள வரலாமான்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் கேட்பாரு. அதாவது ரம்யா கிருஷ்ணோட அப்பா, "இல்ல நான் வந்து நான் பூ போட்டு இழந்தவளாச்சே" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "என்னம்மா நீ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உள்ள வா அப்படின்ற மாரி கூப்பிடுவாரு. இதுக்கு முன்னாடி அவரோட மகன் கல்யாணம் பண்ணும்போது அவர் அப்படி சொல்லியிருப்பார்ல, அதுதான் அவங்க சொல்லி காட்டுவாங்க. "தங்கச்சி இன்னும் எதுவும் மறக்கல போல இருக்கு" அப்படி இப்படின்னு சொல்லிப்பாங்க. "சரி வாங்க தட்டு மாத்திக்கங்க" அப்படின்னோனே, "நான் என் சம்மந்தி கிட்ட தட்டு மாத்திக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோவையும் மாப்பிள்ளை கோலத்துல வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க ஹீரோட அம்மா. சரின்னு சொல்லிட்டு அந்த தட்ட வாங்கிக்கிட்டு நேரா போய் அவங்க சம்மந்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க போவாங்கன்னா, இவங்க சௌந்தர்யாவோட அம்மா இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் தட்ட குடுப்பாங்க. தட்ட குடுக்கும்போது அவங்களுக்கும் ஒண்ணும் புரியாது. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. "என் மகன உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி அப்படியே ரம்யா கிருஷ்ணன பார்த்து பயப்படுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இங்க யாருக்கும் பயப்பட வேணாம். அந்த 6 படையப்ப என் மகன் படையப்பா இருக்கா. உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த சம்மதத்த வாங்கிக்கங்கன்னு" சொன்னோனே, அவங்க வந்து அந்த தட்ட வந்து வாங்கிப்பாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப ஊர கூட்டி வச்சு நான் அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ராதாரவி கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "எது அசிங்கம்? ஊர கூட்டி என் வீட்டுக்கார் வந்து உன் பையனும் என் பொண்ணுக்கும் வந்து கல்யாணம் நிச்சயம் பேசி வச்சத, அவர் இறந்த உடனேயே வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கல்யாணத்த நிப்பாட்டிட்டு, உன் பையனுக்கு வேற ஒரு பொண்ண பார்த்தியே, அது துரோகம் கிடையாதா? அப்ப நீ கேட்கலாம். நீ வந்து வாக்கு குடுத்தியே, அதாவது நாளைக்கு உன் வீட்ல வந்து சம்மந்தம் பேசுறேன்னு, வாக்கு குடுத்து வாக்கு மாத்துற பரம்பரையில நான் வாக்குப்படல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு நேத்து நான் குடுத்த வாக்குறுதி உண்மைதான். உன் வீட்டுக்கு வந்து அதாவது சம்மந்தம் பண்றேன்னு சொன்னேனே தவிர்த்து, உன்கிட்ட சம்மந்தம் பண்ணலாம் நான் சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்களுக்குலாம் ரொம்ப அவமானமா இருக்கும். சரியான இப்படி பண்ணிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் பேசுவாங்கல்ல, அந்த மாரிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் ரமேஷோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். போய் என் மருமகள கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு அவங்கள கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அழகா அவர் வந்து நான் அத இருக்கேன்னு தைரியம் சொல்லி கூப்பிடுவாரு. அவங்களும் இப்ப கிளம்பி இங்க வந்துருவாங்க. அப்படியே அவங்க 2
பேரும் இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க. பயங்கரமான பார்வையா இருக்கும். அதோட இங்க என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த அவமானத்திலேயே வந்துட்டு இதோட "உனக்கு மான ரோஷம் இருந்தா அவன் தூக்குல தொங்கணும்ப்பா" அப்படின்ற மாரிலாம் பேசிக்கிட்டே போவாங்கல்ல. அந்த மாரிலாம் பேசிட்டு போவாங்க. அந்த 4 பேரு. அந்த 4 பேர் பேசுவாங்கல்ல. அதில ஒருத்தர் இப்படி பேசவும், ராதாரவிக்கு இது கேட்ட உடனே ரொம்ப அவமானமா போயிடும். உடனே போய் அவர் சூசைட் பண்ணிடுவாரு. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு மாரி ஆகி இஷ்டத்துக்கும் ஆட ஆரம்பிச்சுருவாங்க. சும்மாவே ஆடுவாங்க. சொல்ல வேண்டியதே இல்ல. பயங்கரமா ஆடுவாங்க. இத பார்த்த உடனே இப்ப அவரோட அண்ணனுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கும். "ஏம்மா இப்படிலாம் பண்ற? என் மேல தான் தப்பு. நான் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கணும். அவசரப்பட்டு அந்த படையப்பனோட தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணலன்னு தான் இவ்ளோ பிரச்சனை." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாரு. இதுக்கெல்லாம் நீ காரணமா இருந்தாலும், அவ தான் அந்த வேலைக்காரி தான். அவள வந்து மயக்கிட்டா. அவள நான் சும்மா விட மாட்டேன். இந்த கல்யாணத்த நடத்த விட மாட்டேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாட்டம் போட்டுருப்பாங்க. இப்ப எப்படியாவது இந்த கல்யாணத்த நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முடிவுக்கு வந்துருவாங்க. உடனே இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ண கூட்டிட்டு வந்தாங்கல்ல. பொண்ணுகிட்ட இப்பயாவது ஹீரோ பேச பண்ணணும். ஹீரோ ரொம்ப வெட்கப்பட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து அங்க வருவாங்க. அதாவது பொண்ணு வீட்ல சீர் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா 1000 தான் இருந்தாலும் அவ என் வீட்ல வேலை பார்த்தவ. அவளுக்கு கல்யாணத்துக்கு நான் சீர் குடுக்கணும்ல. அப்படின்ற பேர்ல அவங்க வருவாங்க. அவங்க படி ஏறவும், ஹீரோ படி இறங்கி வரவும், அப்படியே அங்க ஒரு மியூசிக் வரவும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க உள்ள வந்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் என் வீட்ல உள்ள ஒரு பொண்ணு நீ. உனக்கு நான் சீர் செய்யணும்ல. அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, ஹீரோட அம்மா கால்லலாம் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்க அப்பா மேல தாம்மா எனக்கு வருத்தம். உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. சரி அத்த அப்படி இப்படின்னு இவங்கள்ட்ட நல்ல விதமா பேசிட்டு, இப்ப பொண்ணுகிட்ட போய் பேசுவாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த சீரெல்லாம் குடுத்துட்டு, அதில வந்து உனக்காக நான் புடவ வச்சிருக்கேன். இந்த புடவைய கட்டிக்கிட்டு அந்த கோவிலுக்கு வந்து நீ உன் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அத செய்யணும்னு நெனைப்பாங்க. இத கண்டிப்பா செஞ்சிருன்னு சொல்லுவாங்க. அவங்களும் சரி நல்லா தான் இருக்கு தானே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்லுவாங்க. என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்குற அந்த சாரி வந்து ரெட் கலர் சாரி. அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் சாரினாலே அந்த மாடுக்கு பிடிக்காதுல்ல. இவங்கள ரெட் கலர் சாரி கட்டிட்டு கோவிலுக்கு வர வைக்கணும். அங்க ஒரு மாட முதுகுலயே டமால்னு தூக்கி அடிய போடணுன்றது அவங்க பிளான். இப்போ இவங்க எல்லாரோடையும் சேர்ந்துக்கிட்டு இவங்க வருவாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, ஹீரோட தங்கச்சி இருக்கார்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா மாசமா இருப்பாங்க. அவங்கள்ட்ட நல்ல விதமா பேசிப்பாங்க. ரம்யா கிருஷ்ணன் பேசிட்டு இந்த ட்ரெஸ்ஸ ரெட் கலர் ஊத்திட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, மாட ஓங்கி முதுகுல போட்டுருவாங்க குச்சியால. அது இப்போ முரண்டு பிடிச்சிட்டு ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு சந்தனத்த வந்து அப்படியே ஹீரோயின் மேல ஊத்தி விட்டுருவாரு. அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பாட்டு வந்துரும். "சுத்தி சுத்தி வந்தீக" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்துரும். அந்த பாட்டு முடிஞ்ச கையோட திரும்பவும் பொண்ணு வந்து ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. ரெடி ஆகும்போது பார்த்தீங்கன்னா, மறைஞ்சு மறைஞ்சு இவங்க ரம்யா கிருஷ்ணன் திரும்பவும் வருவாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, "தெரியாம உனக்கு அந்த புடவ குடுத்துட்டேன். எவ்வளோ பெரிய ஆபத்தாயிடுச்சு தெரியுமா?" அப்படின்னு வந்து, "அதெல்லாம் பரவாயில்ல. நீங்க என்ன வேணும்னா செஞ்சீங்கன்னு" சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. "சரி, சரி. உனக்காக நான் இங்க வந்து அபிஷேகம் பண்ணி பால் கொண்டு வந்திருக்கேன். இந்த பால மறக்காம குடிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பால்ல பாய்சன் கலந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது வேற விஷயம். இவங்க ப்ரே பண்ணிட்டு குடிக்கலாம்னு நினைக்கும்போது, இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு படம் ஆரம்பிக்கும்போது, ஒரு பாம்புக்கு வந்து பால் வச்சுட்டு, அதுக்கு வந்து அத இடிக்க போகும்போது ரொம்ப கவலைப்பட்டுருப்பாங்கல்ல. அந்த பாம்பே வந்து கரெக்ட்டா என்ன பண்ணும்னா, இவங்கள அந்த பால குடிக்க விடாம அது கொட்டி விட்டுட்டு போயிடும். அவங்க ப்ரே பண்ணி முடிச்சு கண்ண தொறந்து பார்க்கும்போது, அது பால் வந்து கொட்டியிருக்கும். அதனால அவங்க குடிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது வாயிலா ஜீவன் எல்லாமே நன்றியோட தான் இருக்கு. எல்லாமே மனுஷங்க மேல பிரியமா தான் இருக்கு. அது உண்மதான். அந்த மாதிரி அது முடிஞ்சதோட பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு இப்ப வேக வேகமா அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்து ஓடி வருவாங்க. இத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, "பால குடிக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மகிருஷ்ணன் திரும்ப கேட்பாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "பால வந்துட்டு பாம்பு" அப்படி இப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள இவங்களுக்கு செம்ம கோவம் வரும். அதுக்குள்ள அவங்களுக்கு பொறுமை இல்லாம ஹீரோவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து, "வாங்க நீ கல்யாணத்துக்கு நேரமாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதோட அங்க போய் பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துரும். அவங்க அப்பா ஃபோட்டோ வச்சுட்டு நல்லபடியா கல்யாணமும் முடிச்சு விட்டுருவாங்க. இப்ப இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும். அங்கிருந்து கோவமா அந்த அட்சதைய தூக்கி தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தோம்னா, இப்ப அந்த கல்யாண சீடி இருக்கு பார்த்தீங்களா, அது மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துச்சோ இல்லையோ, இவங்க முன்னாடியே ஒரு காப்பி வாங்கி வச்சு, அந்த கல்யாண வீடியோ வந்து 1000 தடவைக்கு மேல போட்டு, 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 போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கால்ல உள்ள கொலுசெல்லாம் கழட்டி வீசுவாங்க. உடனே அவங்க அண்ணன், அம்மாலாம் இருக்காங்களா, அவங்கலாம் வந்துட்டு எவ்வளோ ஆறுதல் சொல்லுவாங்க. "இன்னும் ஏம்மா நீ இப்படி இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது எல்லாரையும் விரட்டி அடிச்சுருவாங்க. "இனிமே இந்த ரூம்குள்ள யாரும் வரக்கூடாது. நானும் இந்த ரூம விட்டு வெளிய வரவே மாட்டேன். அந்த படையப்பன பழி வாங்குறத தவிர எனக்கு வேற வேலை இல்ல." அப்படின்ற மாரி எல்லாரையும் அடிச்சு வெளிய துரத்திருவாங்க. வீட்ட விட்டு வெளிய வரவே மாட்டாங்க. அந்த ரூம்குள்ளேயே தான் இருப்பாங்க. அந்த ரூம்குள்ள யாரும் வரக்கூடாது. இவங்களும் அந்த ரூம் விட்டு வெளிய வரல. அந்த வீடியோ சவுண்ட் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். இதிலேயே பார்த்தீங்கன்னா, வருஷங்கள் பலதும் ஓடி போயிடும். அதோட இப்ப அவங்களோட அண்ணனும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு அமைச்சராவே ஆயிடுவாரு. இப்ப இங்க ஹீரோவ பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி ஹீரோக்கு 2 வயசு பொண்ணுங்களே இருக்கும். அந்த அளவுக்கு வருஷங்கள் ஆயிடும். ஆனா, அவங்க ரூம் விட்டு வெளிய வந்திருக்கவே மாட்டாங்க. இப்ப இவரோட மாமனார் இருக்காருல்ல மணிவண்ணன், அவர் என்ன பண்ணுவாருன்னா, நெறைய அந்த மாரி கெட்ட கெட்ட பழக்கங்களால வந்து பணத்த ஃபுல்லா இழந்து, அந்த சொத்தெல்லாம் இழந்திருப்பாரு. இப்ப மருமக கிட்ட வந்து பண உதவி கேட்டு வந்திருப்பாரு. அவங்க வந்து யாருமே உதவியே செய்ய மாட்டாங்க. கண்டபடி திட்டி அனுப்புவாங்க. இப்ப அந்த வீடையும் வந்துட்டு மன்சூர் அலிகான் இருக்காருல்ல, அவர்ட்ட தான் வட்டி வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவர் வந்து இதெல்லாம் ஃபுல்லா வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. இப்ப அவர பயங்கரமா திட்டிட்டு, அவர் வீட்ல உள்ள ஜாமான்லாம் தூக்கி தூக்கி வீசிட்டு இருப்பாரு. உடனே அவருக்கு ஒரு சின்ன லெட்டர் ஒண்ணு வரும். அத பிரிச்சு பார்த்த உடனே, "படையப்பா உங்க சொந்தக்காரரா? அவர் முன்னாடி இருந்தாரு. இப்ப உங்க 2 பேருக்கு பேச்சுவார்த்தை இல்லன்னு நெனச்சு தான் வந்துட்டு இந்த வீட்ட வந்து இந்த மாரி பண்ண வந்துட்டேன். திரும்ப அவர்ட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குன்ன உடனே அவர் நேர்லயே வந்துருவாரு. பார்த்த உடனே ஆள் மிரண்டு போயிடுவாரு. அந்த இருந்த இடத்துல இருந்த பாத்திரங்கள் ஃபுல்லா அங்க போகணும்னு கரெக்ட்டா அங்கங்க போயிடும். இவருக்கு குடுக்க வேண்டிய செட்டில்மென்ட்டும் கரெக்ட்டா வந்துரும். அப்பதான் சொல்லுவாரு, "உங்க 2 பேருக்குள்ள இப்ப உறவு இல்லன்னு நெனச்சு தான் வந்தேன்னோனே, உறவு இல்லன்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பேசிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அங்கருந்து போயிடுவாங்க. இவங்களுக்கு உண்டான சொத்த வாங்கி இவங்கள்ட்ட குடுக்கும்போது, அதோட பணமும் எக்ஸ்ட்ரா குடுப்பாரு. இது எதுக்குன்னு கேட்கும்போது, அது வந்து அந்த வீட்ட காப்பாத்திக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள காப்பாத்திக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பணத்த குடுப்பாரு. இதோட அந்த சித்தப்பா வந்து திருந்திருவாரு. இவங்க கூட இருக்கணும்னு நெனைப்பாரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இருக்காங்க சௌந்தர்யா அவங்களும், அவங்களோட நாத்தனார்லாம் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது 2 பேர் வந்து பைக்ல சுத்தி சுத்தி அவங்கள வந்து வம்பு வளர்ப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கரப்பான்பூச்சி மாரி எடுத்து போட்டோனே பார்த்தீங்கன்னா, 2 பேரும் பயந்துட்டு ஓடி வருவாங்க. அவங்க 2 பேரும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோவோட 2 பொண்ணுங்களா தான் இருப்பாங்க. அதுல வந்து பெரிய பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து படிக்கணும், மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோவோட அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. உடனே வந்துட்டு எப்படியாவது சம்மதிக்க வைங்கப்பா அப்படின்னு சொல்லவும், அவர் நைஸா வந்துட்டு அவங்க ஒய்ஃப்க்கு வந்து சமாதானம் சொல்ற மாரி சொல்லி, ஒரு முத்தம் குடுத்த உடனே
பொண்ணா படிக்கட்டுமே அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுவாங்க. அதோட ரொம்ப எல்லாருக்கும் சந்தோஷமா போயிடும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க பொண்ணுக்கு வந்து பிறந்த நாளா இருக்கும். அந்த பிறந்தநாள் பார்ட்டி வந்து கொண்டாடுறதுக்காக இப்போ எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஓ ஓ கிக்கி இருதே அந்த பாட்டு வரும். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடிட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு அர்த்தமுள்ள பாட்டு. இப்போ இந்த ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாசர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அவங்க தங்கச்சிக்கு கொண்டு வந்து காட்டுவாரு. இங்க பாரு நீ தான் வருஷ கணக்கா ரூம பூட்டிக்கிட்டு இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அந்த படையப்பன பாரு அவன் குடும்பத்தோட அவன் பொண்ணுங்களோட எவ்வளோ சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து அந்த டேபிள்ல போடுவாரு. அதோட இவங்க அந்த ஃபோட்டோவை பார்ப்பாங்க. இதுதான் பழி வாங்குறதுக்கு சரியான சந்தர்ப்பம்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவருக்கு 2 பொண்ணு இருக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நாசருக்கு வந்து கல்யாணம் இருக்குல்ல, அவருக்கும் வந்து ஒரு பையன் இருப்பாரு. அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்பாஸ் இருப்பார்ல, அவர் தான். சரி நீ வெளியே போனா இப்போ வரேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்போ ரெடி ஆகி ஃபுல்லா அவங்க வேற கெட்டப்ல தான் இப்போ வெளியே வருவாங்க. இப்போ அப்பாஸ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஆன்ட்டி நான் உங்கள சின்ன வயசுல அந்த டோர் இதில வந்து உங்கள பார்ப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்பாங்க. தெரியும்னோனே அவர் கார் ஓட்ட சொல்லிட்டு இப்போ வெளியே கூட்டு வருவாங்க. வெளியே கரெக்ட்டா வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கண்ணு கூசும். ஏன்னா பல வருஷமா அவங்க வெளிச்சத்தையே பார்க்கலையாம். உடனே அவங்க அண்ணன் கிட்ட இருந்து கண்ணாடிய வாங்கி அவங்க போட்டுட்டு இப்போ வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட பொண்ணு படிக்கிற காலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காலேஜ்ல ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த பொண்ணையும் டைரக்ட்டா அங்க பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இப்போ அப்பாஸ்க்கு ஒரு அசைன்மென்ட் வந்திருக்கு. அது என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த பொண்ண வந்துட்டு நீ லவ் பண்ணணும். லவ் பண்ணி அதை ஏமாத்தணும். படையப்பாவ பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டுருவாங்க. அத வந்து இந்த பொண்ணுக்கு தெரியாது. ஹீரோவோட பொண்ணுகிட்ட தெரியாத மாதிரியே பார்த்துப்பாங்க. இப்போ இவர்கிட்ட வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, அந்த பொண்ண நீ லவ் பண்ணணும். நீ இல்லாம அவளுக்கு வாழ்க்கையே இல்லன்ற அளவுக்கு நீ கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, இவரும் வாண்டடா போய் அந்த பொண்ணுக்காக சின்ன சின்ன சண்டைலாம் வரதெல்லாம் இவர் போய் ஃபேஸ் பண்றது. அந்த பொண்ணுகிட்ட அப்படியே பேசுறது, பழகுறதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட மனசுல பயங்கரமா இடத்த பிடிச்சிருவாரு. அதோட 2 பேரும் ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இப்ப வீட்ல இருந்து இப்ப வந்து அவங்க வீட்ல இருந்து வந்து இப்ப கேட்பாங்க. அதாவது ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து ஹீரோ வந்து ஃபோன் அடிச்சு கேட்பாரு. என்னன்னா, ஹீரோவோட பொண்ணுக்கு ஹீரோவோட தங்கச்சி பையனை வந்து நிச்சயம் பண்ணலாம். நீ ஆசைப்பட்ட படிப்பை படிக்க வச்சுட்டமா, இப்போ வந்து தங்கச்சி பையனுக்கே உனக்கு கல்யாணம் பண்ண தங்கச்சிக்கு வந்து என்னன்னா, அண்ணனோட பொண்ணை வந்து எடுத்துக்கணும், அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அதனால ஃபோன் அடிச்சு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபோனை வந்துட்டு ஹீரோ அதாவது ஹீரோவோட பொண்ணு பேசாம ரம்யா கிருஷ்ணன் எடுப்பாங்க. அவங்க வந்து அவர் ஹீரோவோட குரல பல வருஷத்துக்கு அப்புறம் கேட்டோம்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதோட கேட்டுட்டு ஓன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் என்ன பொண்ணு சம்மதிச்சுட்டா கல்யாண ஏற்பாடெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிரும்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் கல்யாண ஏற்பாடெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ரம்யா கிருஷ்ணன் வந்து ஹீரோட பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்போ வந்து கல்யாணத்துக்கு சரி சம்மதம்னு சொல்லிடுன்னு சொல்லுவாங்க. அவங்களும் சம்மதம்னு சொல்லிடுவாங்க. எதுக்காக இப்போ எப்படி ஆண்டி இப்போ நான் வந்து இவனை கல்யாணம் லவ் பண்றேன்னு சொல்லும்போது, நீ இப்போ சரின்னு சொன்னா தான் அவங்க கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணுவாங்க. இப்பவே நீ இன்னொருத்தர லவ் பண்றேன்னு சொன்னா அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதனால ஊரை கூட்டி அந்த அந்த கல்யாணம் நடக்கிற நேரத்துல வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல நீ அப்ப சொன்னீனா கண்டிப்பா உனக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுதான் ஊர் சம்பிரதாயம்னு சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணன் சொல்லவும், சரி அப்பதான் நம்ம நினைச்சவங்கள நம்ம கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த ஹீரோவோட பொண்ணு வந்து சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இங்க வந்து நிக்கும்போது பாத்தீங்கன்னா கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்லவும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். இப்போ ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். ஊர் முன்னாடி இந்த மாதிரி இருக்கேன். ஏன்னா இப்போ ஹீரோ இப்போ இந்த விஷயத்தை இந்த பதவியை ஏத்துக்கிட்டதுல இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி விருப்பம் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு இருந்த விஷயம் வந்து இப்போ தான் பொண்ணாலேயே இப்படி ஒரு அசிங்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊர்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுல சேட் கேட்டு தானமா உனக்கு இந்த சம்மதத்தை ஏற்பாடு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமா அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருந்த சூழ்நிலை வேற அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வேற யாரையாவது லவ் பண்றேன்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை கிட்ட பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாரு. பொண்ணு கிட்ட கேட்கும்போது தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சொன்ன உடனே இப்போ மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட வந்து ஏமா இந்த பொண்ணு தான் உனக்கு மருமகளா வேணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அப்படிலாம் எனக்கு கிடையாது, உனக்கு சம்மதியே ஆகணும், அதுதான் எனக்கு ஆசைன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, உன் கழுத்துல உள்ள மாலையை தூக்கி உன் தங்கச்சி கழுத்துல போடணும்னு அவங்க தங்கச்சி எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அவங்க கழுத்துல மாலை வந்து நடுவில் வந்து நின்றுவாங்க. உனக்கு இந்த மாப்பிளையை கட்டிக்க சம்மதம்னு கேட்கும்போது மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா இப்போ இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அக்காவுக்கு முன்னாடியே தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அக்காவோட கல்யாணம் வந்து தடப்பட்டு போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, தொடடா அந்த கிணத்தை அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே அந்த கிணத்தை திறந்த உடனே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண பொருளை வந்து கிணத்துல போட்டணும்ல, அதை போட்டுட்டு ஹீரோ என்ன கொடுத்துருவாருன்னா, அடுத்த முகூர்த்தத்திலேயே என் பெரிய பொண்ணுக்கு வாசப்பட்ட பையனோட கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், என் சின்ன பொண்ணுக்கு என் தங்கச்சியோட பொண்ணு பையனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த படையப்பனோட பேச்சு இந்த அப்படி இப்படின்லாம் அந்த டைலாக்லாம் வரும். அதெல்லாம் நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரிலாம் பேசி வர இப்போ வீட்டுக்கு வந்தோன்னா அம்மா வந்து ஓங்கி ஒரு அறையை போட்டு சொல்லுடி யாருடி அவன் எப்படி இப்படி உனக்கு மனசு வந்தது, இப்படி அவமானப்படுத்த எப்படி மனசு வந்து அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. சொல்ல வேணாம் கடைசி வரைக்கும் சொல்லக்கூடாது நீலாம்பரி ஆண்டி தான் சொன்னாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடும். நீலாம்பரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க. ஆமா அவங்களோட அண்ணன் பையனும் நானும் தான் லவ் பண்றோம்னு சொல்லும் போது ஹீரோ கூப்பிடுவாரு. இப்போ ஹீரோ கூப்பிட்டு நல்ல விதமாக பேசுவார். பையனை ரொம்ப பிடிக்குமான்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவாங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லம்மா இருக்கட்டும், காதலிக்க ஆரம்பிக்கும் போது பெற்றவங்களை மறந்துடுறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை மறந்துடாதீங்கன்னு சொல்லுவார். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டைலாக்காக இருக்கும். அது உண்மைதான். அதே மாதிரி சொல்லி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா சரி மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு வரணும்னு ஹீரோயின் வந்து சௌந்தர்யா வந்து அது கூடவே மாட்டாங்க. வேண்டாம் அங்கெல்லாம் போக வேணாம்னு எவ்வளோ தடுப்பாங்க. ஆனால் அவர் கேட்க மாட்டாரு. போகணும்னு கிளம்புவார். அப்போ எல்லாரும் வரேன்வாங்க. யாரும் வேணா நான் மட்டும் போறேன்னு சொல்லிட்டு போவார். இவர் மட்டும் தான் வந்திருப்பாரு. கதவு திறக்கிறதுக்குள்ள ரம்யா கிருஷ்ணன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லா சேரையும் எடுக்க சொல்லியிருப்பாங்க. எந்த சேரும் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஒரு சேரை போட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க. இப்போ உள்ள வந்த படையப்பா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சுற்றி முற்றி பார்ப்பாரு. மேலே அந்த அவர் போட்டிருக்க ஷாலை போட்டு மேலே இழுப்பாரு. ஊஞ்சல் வந்து கீழே வந்துடும். அப்படியே ஒரு சூப்பரான பிஜிஎம் வரும். அப்படியே வந்து ஸ்டைலாக ஏறி அவங்களுக்கு உயரமாக ஏறி இவர் உட்காந்துருவாரு. ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்க, மின்சார கண்ணா வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் இன்னும் மாறவே இல்லை, அதனால தான் உன்னை எல்லாருக்கும் பிடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாசோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்கும்போது இவர் நல்லா இருக்கியாமான்னு விசாரிச்சுட்டு காஃபி எடுக்க போவார். உள்ள எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ வந்து அசிங்கப்படுத்துவாங்க. அதோட இப்போ அப்பாஸ் இருக்காருல, அவர் வந்து நிற்பாரு.
அதோட ஹீரோ வந்து எதுக்காக இறந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு வந்து இந்த பையனை தான் லவ் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லும்போது, உடனே அவரே கூப்பிட்டு கேட்டுருவோம்னு சொல்லும்போது கூப்பிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாதிரி யாரையும் லவ் பண்ணலையே அப்படின்னு அவர் தான்ப்பா சொல்கிறாருன்னு, 1000 பேர் என்ன லவ் பண்ணுவாங்க, நான் அதெல்லாம் யாரும் லவ் பண்ணலையே, அவர் பொண்ணு லவ் பண்ணா வேணா வீட்டுக்கு வர சொல்லுங்க பேசாமல் வச்சுக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பேசுவார். ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும், ரொம்ப ஒரு மாதிரி இதாயிடுவார். அதோட இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்பாஸ்க்கு வந்து வேற ஒரு பொண்ணை வந்து பேசி முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது ஹீரோ சொன்ன அதே தேதியில் வந்து அதே முகூர்த்தத்தில் வந்து இவருக்கு இங்கே வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை கொடுப்பாங்க. ஹீரோ அந்த பத்திரிக்கையை வாங்கிட்டு ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் நல்ல தடுமாறி தான் போவார். ஏன்னா வாக்குறுதி கொடுத்து வச்சிருக்காரு. இப்போ பொண்ணும் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கா. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கும். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அவரோட துண்டு வேற கீழே விழுந்து ஒரு மாதிரி தடுமாற்றம் ஆயிடும் மாதிரி ஆயிடுவார். என்னதான் பெற்றவங்க எவ்வளோ மன உறுதியாக இருந்தாலும் இந்த பிள்ளைங்க பண்ணுற வேலையில் எல்லா பெற்றவங்களும் ஒரு நிமிஷம் வந்து தடுமாறி தானே போகிறாங்க. அதை தான் அங்கே காட்டியிருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருப்பார். ஆனால் பொண்ணு சொன்னது அவருக்கு ஞாபகம் வரும். நான் உங்கள் பொண்ணுப்பா நிச்சயமாக நான் ஏமாற மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவள் அவ்வளோ உறுதியாக சொல்கிறாள் இவ இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னவா இருக்கும்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பிளான் சொல்லி அனுப்புவார். அது என்ன அப்படின்றத அப்போ நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாசரோட பையன் இருக்கால் அவருக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அப்பாஸ்க்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கும். அதுக்காக என்ன மினிஸ்டரில் அவர் அதனால நிறைய போலீஸ் பந்தோபஸ்லாம் போட்டிருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. படையப்பா வந்து இந்த பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்பவே அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ படையப்பாக வருவார். பொண்ணு இங்கே இருக்கவங்கள வந்து இப்போ எதுக்காக வந்து இங்கே பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் என் பிரச்சனை பண்ண வரல, நான் என் மாப்பிளையை கூட்டு போதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். மாப்பிளையா அதெல்லாம் அவன் வீட்டு மாப்பிளை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. அவர்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னா அவர் அப்பா எதுவுமே வாய் திறக்காம அப்படியே அமைதியாக நிற்பாரு. அவர் விருப்பப்பட்டா நீங்கள் கூட்டு போங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அவர் விருப்பப்பட்டு தான் வருவாருன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். ஆனால் அவங்க அப்பா அம்மா பயந்துக்கிட்டு, அதாவது அப்பாவுக்கும் அவங்களோட தங்கச்சிக்கும் பயந்துட்டு அப்பா அமைதியாக இருப்பார். அப்போ தான் அவரையே கேட்குறீங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பார். அதாவது முதல் நாள் வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு அனுப்பினார்ல, அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாப்பிளையை அப்போவே கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. கொண்டு வந்தோன்னே என்ன தனியாக கூட்டு வந்து கிட்னாப் பண்ணி மிரட்ட பார்க்குறீங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஸ் கேட்பாரு. அதாவது நீ என் பொண்ணை லவ் பண்ணல அப்படின்னு அதான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டல, சும்மா கூட்டு வந்து மிரட்டினா ஒத்துப்பாங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ அவ கூட நீ பழகினதெல்லாம் பொய்யான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா போய் தான், அவ கூட பழகினதெல்லாம் போய் தான், அது எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ நீ சொன்னதெல்லாம் அந்த முகத்தை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நான் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவரோட லவர் அங்கே நிற்பாரு. அவங்கள பார்த்த உடனே இவருக்கு வார்த்தையே வராது. அப்படியே ஓடி வந்து இப்போ ஹீரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாரு. என்னன்னா அவங்க என்ன லவ் பண்ணுற மாதிரி நடிக்க தான் சொன்னாங்க, ஆனால் நான் உண்மையிலே லவ் பண்ணிட்டேன், இவ எல்லாமே என்னால் வாழவே முடியாது அப்படி இப்படின்னு சொன்னோன்னே நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஹீரோ வந்து இப்போ முறைப்படி கூப்பிட்றதுக்காக வந்திருப்பாரு. இந்த விஷயங்கள்லாம் சொன்னவொன்னே நாசர் முறன்னு முறப்பாரு. அப்படியே இவர் வந்து அதெல்லாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளையை கூட்டிட்டு வந்துருவாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய என்ன அவன் பாட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். கேட்கும்போது அவர் மேஜர் அவருக்கு விருப்பம் பண்ணக்கூட நாங்கள் என்ன பண்ண முடியும், இது உங்கள் ஃபேமிலி பிரச்சனை, நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ ஒரு கூட்டத்தை ஆளுங்களை அனுப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ படையப்பாக்க ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ மாப்பிளையை கூட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க சும்மா இல்லாமல் ஆளுங்களை அனுப்பி அனுப்பிடுவாங்க. நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு இப்போ நாசர் கூட வந்து ரமேஷ் இருக்காங்களா அவங்களும் வந்துட்டு காரில் ஏறி வருவாங்க. இங்கே மாப்பிளை வந்து சண்டை போட போறேன்னு சொல்லுவாரு. ஆனால் ஹீரோ என்ன சொல்லிட்டு நீங்கள் மாப்பிளை நீங்களும் சண்டை போடக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு ஒரு கட்டத்தில் சட்டையெல்லாம் வந்துட்டு 6 பேக்லாம் கட்டி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாரு. எல்லாரையும் பறக்க விட்டுட்டு இருப்பாரு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோக்கு அவர் சொன்ன மாதிரி அதே தேதியிலேயே வந்துட்டு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். இப்போ மாப்பிளையை கூட்டு வந்து ரெண்டு ஜோடிக்கும் அதாவது 2 பொண்ணுக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. இந்த கல்யாணத்தை பார்த்தவொன்னே பார்த்தீங்கன்னா ரமேஷ் பயங்கர கோவம் வரும். ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு வேகமாக துப்பாக்கி எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க பின்னாடியே மாடு வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ரெட் கலர் சாரி கட்டியிருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு வேகமாக வரும்போது ஊர் மக்கள் தடுப்பாங்க. அவங்க ஹீரோட ஒய்ஃப் இருக்காங்க ஹீரோயின், அவங்க கூட தடுப்பாங்க. அவங்க துப்பாக்கி வச்சிருக்கத பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு யாரையுமே எதுவும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா இவங்க வேகமாக வருவாங்க. ஹீரோ சுட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சுட்ட குண்டு எல்லாமே வந்துட்டு ஹீரோ அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த அம்பு இருக்கு பார்த்தீங்களா, அதாவது என்ன சொல்றது இந்த மாதிரி இருக்கும்ல, இது வந்துட்டு அவர் கையில் வச்சிருப்பாரு. அந்த வேல் இருக்குல்ல, அது கையில் வச்சிருப்பாரு. அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக இப்படி சுற்றி விடுவார் பாருங்க. கரெக்டாக அவங்க பின்னாடி வந்து அது நிற்கும். அது நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி மாடு நிற்கும். அது இல்லாட்டி அந்த மாடு அவங்கள முட்டியிருக்கும். அந்த இதை பார்த்தோன்னே அந்த மாடு ஒவ்வொரு தடவையும் வர்றதும் படையப்பாவை பார்த்தோன்னு பயந்து ஓடிடும். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ரமேஷ் இருக்காங்களா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. இப்போ கூட உன்னை கொல்லணும்னு தான் நினச்சி வந்தேன், என் உயிரை நீ காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிச்சிட்டு திடீர்னு ஒரு விகாரமான ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. இப்படியெல்லாம் நான் பேசி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நான் வந்து திருந்துவேன் நீ நினைக்கிறியா, உன்னை பழி வாங்காமல் நான் விடவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் நீ கொடுத்த இந்த பிச்சை போட்ட அந்த உயிர் வந்து இதுக்கு மேலே இருக்க வேண்டியதே கிடையாது, இன்னொரு ஜென்மம் இருந்தால் கண்டிப்பாக உன்னை பழி வாங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெயிலரில் அவங்களுக்கு ஒய்ஃபாக வந்திருப்பாங்க. அது இது வந்து சும்மா தான் சொன்னேன், அது ஜெயிலர் கதை வேறு கதை. அதோட பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு வந்த அந்த இதுலேயே வந்துட்டு தன்னை குத்திக்கிட்டு அங்கேயே அவங்க இறந்து போயிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள எடுத்து போட்டு அதாவது அவங்கள அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு இவங்க எல்லாம் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு அவர் கடைசியாக சொல்லுறது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா, அதிகமாக ஆசைப்படுற ஆண்களும் அதிகமாக கோவப்படுற பெண்களும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப ரொம்ப உண்மையான வார்த்தைகள் தான். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த படம்.